Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 10வது நாளில் நாகை மாவட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடைத்தெரு பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்துள்ள நிலையில் திமுகவின் அவலங்களை கழக பொதுச் செயலாளர் எடுத்துரைக்க உள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என பதிவு செய்யுங்க. வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தினுடைய 10வது நாளாக நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே தற்போது அவருடைய வாகனம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறது. திரண்டிருக்கக்கூடிய பெண்களும் இளைஞர்களும் அதே போன்று பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தமிழர் வாழ்க, பொதுச் செயலாளர் வாழ்க, ஏழைகளின் விடிவெள்ளியே வாழ்க, விவசாயிகளுடைய பாதுகாவலரே வாழ்க, குடிமராமத்து நாயகனே வாழ்க என்று உற்சாகமான ஒரு முழக்கத்தோடு வரவேற்பு அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக நாகப்பட்டினத்துடைய எல்லையை தொடுகிற பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை இந்த நாகப்பட்டினம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான OS மணியன் அவர்கள் தலைமையிலே அது ஏலக்காய் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்பொழுது இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய பூத் கமிட்டி பொறுப்பாளரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளருமான பாபு முருகவேல் உள்ளிட்டோர் இடமிருந்தார்கள். உற்சாக வரவேற்பு அங்கே திரண்டிருந்த பொதுமக்களோடு அளித்தார்கள். தொடர்ச்சியாக தற்போது கீழ்வேலூர் இந்த பகுதியிலே கூடியிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு மத்தியிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அவரது வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் 2011 21 வரை இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு பல்வேறு சாதனைகளை கழக ஆட்சி செய்து கொடுத்திருக்கிறது. கடலில் புகாமல் நன்னீர் கடலுக்குள் போகாமல் தடுக்க 5 ஆறுகளில் தடுப்பணைகள் சுமார் 520 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அமைக்கப்பட்டது. 2 ஆறுகள் கீழ்வேலூர் பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது. குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக அனைத்து குளங்கள், வாய்க்கால்கள், ஏரிகள் என நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டு பாசன வசதிக்கு ஏற்றவாறு சிறப்பான ஒரு ஏற்பாட்டினை அதிமுக அரசு செய்துள்ளது. ஒரத்தூரில் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அரசு மருத்துவக் கல்லூரி கட்டப்பட்டது. வேளாங்கண்ணி திருச்சூர் இணைப்பு பாலம் கட்டிக் கொடுக்கப்பட்டது. திருநெல்லூர் காக்கழனி இணைப்பு பாலம், இளையான்குடி, அதே போன்று வடக்குப்பனை இணைப்பு பாலம், கடுமையாற்றினுடைய குறுக்கே கருவேலங்கடை ஊராட்சி, செட்டிச்சேரி கிராமத்தில் தடுப்பணை, அதே போன்று வேட்டைக்காரன் இருக்கும் புதிய காவல் நிலையம், வெள்ளையாற்றின் குறுக்கே மதுரை கிராமத்தில் தடுப்பணை என்று பல்வேறு தடுப்பணைகளை கழக ஆட்சியிலே கொடுக்கப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதுவாக அந்த தண்ணீரை தேக்குவதற்கும் பயணங்கள் மேற்கொள்வதற்கும் போக்குவரத்து நெரிசலை குறிப்பதற்கும் இந்த பாலங்கள் மிகப்பெரிய அளவிலே பயன்பாட்டிலே அந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்து வருகிறது. வேளாங்கண்ணியில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட்டது. கீழ்வேலூர் கீழையூரிலே புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கட்டிக் கொடுக்கப்பட்டது. எட்டுக்குடி அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலில் திருமண மண்டபமும் அதே போன்று யாத்ரீகர் நிவாஸ் தங்கும் விடுதியும் கட்டிக் கொடுக்கப்பட்டது. நாகை வேளாங்கண்ணி வரை மின்வழி தடத்தை புதைவழி தடமாக மாற்றி அமைக்கப்பட்டது. கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் கீழ்வேலூர் 2021-22 வேளாண் கல்லூரி தொடங்க ஆணையிடப்பட்டது. மாணவர் சேர்க்கை நடந்தது. மாணவர்கள் அதாவது குறுக்கத்தி ஆசிரியர் பயிற்சி பள்ளி 1ஆம் ஆண்டு படித்தார்கள். அடுத்த ஆண்டு படிக்க தொடர்ந்து 3 ஆண்டுகளாக தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். வேளாண்மை கல்லூரியில் இலக்கணம் அதாவது கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியிலே கட்டிடம் கட்ட இடமில்லை. திருக்கோவிலுக்கு சொந்தமான இடத்தை நில ஆதிக்கம் செய்ய முடிவெடுத்தார்கள். அந்த வேலை நிறைவு பெறவில்லை. இதுதான் திமுக ஆட்சியுடைய லட்சணமாக இருக்கிறது என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. நிலத்தை பயிரிட்டு வரக்கூடிய விவசாயிகள் நஷ்டஈடோ மறுகுடி அமர்வு நிதியோ கொடுக்க இந்த அரசு முன்வரவில்லை. உழுதவர்கள் அந்த நிலத்திலேயே குடியிருக்கிறார்கள். நிலத்தடி நீர் அறவே இல்லை. உப்பு நீராக இந்த மாவட்டத்தில் மாறி இருக்கிறது. குறிப்பாக கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியும் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த ஊர் மக்கள் குடிக்கவும் சமையல் பயன்பாட்டிற்கு கொள்ளிடம் ஆற்றங்கரையிலே குறிப்பாக கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தண்ணீரை பயன்படுத்துவதற்கு மிகப்பெரிய தண்ணீர் கிடைக்குவதற்கு அரிதாக இருக்கிறது. நிலத்தடி நீரற்ற நிலையிலே பாசன வசதி
காவிரி ஆற்றினுடைய நம்பிய வேளாண்மை கல்லூரி அமைக்க சாத்தியமானதா? ஸ்டாலினுடைய ஆட்சி திட்டங்கள் முடிவுகள் எப்படிப்பட்டது என்பது மிகப்பெரிய அளவிலே வேதனையாக இருப்பதாக அந்த மக்கள் தரப்பிலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. தற்போது இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியன் அவர்கள் பேசி வருகிறார்கள். அந்த காட்சியை பார்க்கலாம். உங்களிடத்திலே வீர முழக்கமிடுவார்கள். அந்த கொடி கீழே வைங்க தம்பி, கொஞ்சம் கொடி இறக்கி பிடிங்க கொஞ்சம். இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் இருவரும் தெய்வங்களை வணங்கி கீழ் வேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த பகுதியிலே மிக சிறப்பாக எழுச்சியாக எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி தலைமையாற்றிய இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர், முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர், மரியாதைக்குரிய அண்ணன் திரு ஓஎஸ் மணியன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் திரு ஆர் ஜீவானந்தம் அவர்களே, அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு ஆசமணி அவர்களே, முன்னாள் அமைச்சர் திரு கே ஜெயபால் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு பாபு உருவேல் அவர்களே, திருமதி இளவரசி தங்கராஜ் அவர்களே, திரு ஏ அபுசாலி அவர்களே, திருமதி மேரி டெல்மா அவர்களே, திரு ஆர் சண்முகராஜ் அவர்களே, திரு எம் சிவா அவர்களே, திரு வெண்மணி ஆர் குமார் அவர்களே, கீழ்வேல் பேருகளைச்சார் திரு ஜே பி முரளி அவர்களே, நாகப்பட்டினம் தெற்கு ஒன்றிச்சார் திரு எஸ் குணசேகரன் அவர்களே, தலைஞாயிறு மேற்கொண்டிச்சார் திரு தங்க சௌரிராஜன் அவர்களே, மற்றும் பேரவைச்சார் திரு எஸ் பால்ராஜ் அவர்களே, சிறுபான்மைச்சார் திரு காதர் மீரான் அவர்களே, மாவட்ட விசாரணை எம் இளவரசன் அவர்களே, மற்றும் பிஜேபி கட்சியினுடைய தலைவர்களே, தமிழ் மாநில கட்சியினுடைய தலைவர்களே, ஐஜேகே தலைவர்களே, மற்றும் வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளை, கழக உடன்பிறப்புகளை, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, இளைஞர் பட்டாளங்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். இந்த கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி முழுவதுமே விவசாயிகள் நிறைந்த பகுதி, வேளாண்மை நிறைந்த பகுதி. விவசாயி, விவசாய தொழிலாளி இரண்டு பேரும் வாழக்கூடிய மண் இந்த சட்டமன்ற தொகுதி. இதை நம்பித்தான் உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்குது. ஆக உங்களுடைய வாழ்வு சிறக்க, உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். இன்னைக்கு விவசாயினா அவளுக்கு என்ன செய்ய வேணும், விவசாயி தொழிலாளினா அவளுக்கு என்ன செய்ய வேணும் பார்த்து பார்த்து கண்ணை எமை காப்பதை போல விவசாயிகளும் விவசாய தொழிலாளிகளும் காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்த பகுதியெல்லாம் மீத்தேன் ஈத்தேன் எடுப்பதற்கு, உங்களுடைய விளைநிலங்களை பறிப்பதற்கு முயற்சி நடந்த பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை தடுத்து நிறுத்தி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்தோம். சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றணும். நீ யாராலும் உங்களுடைய காலங்காலமாக எவராலும் உங்களுடைய நிலத்தை பறிக்க முடியாது. இதே திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர், தொழில்துறை மந்திரியா இருக்கும் போது மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு துணை போனவர். விவசாய நிலங்களை பாதுகாத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு. விவசாய நிலங்களை கொள்ளையடிக்க முயற்சித்தது திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, ஏரி குளம் நிறைந்த பகுதி. இன்றைக்கு கோடை காலத்தில்
விவசாயிக்கு தேவை நீர் கிடைக்க வேணும்னா நிலத்தடி நீர் உயர்த்த வேணும். அதற்காக குடிமராமத்து திட்டம், ஏரி குளம் குட்டம் எல்லாம் தூர்வாரணும்ல. தூர்வாரி காரணத்தினால மழை பெய்கிற நீர் தேங்குது. விவசாயிகள் வண்டல் மண்ணை இலவசமா அள்ளி சென்றார்கள் அதிமுக ஆட்சியில். இப்ப ஒரு லோடு மண்ணாவது அள்ள முடியுமா? அல்லனா அதுக்கு தகுந்த மாதிரி பில்ல போட்டு கையில கொடுத்துரும். கவர்மெண்ட்டுக்கு போகாது, போற இடத்துக்கு போகும், விவசாயிக்கு வராது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது விளைநிலம் பண்படுத்தப்பட வேண்டும். இயற்கை வருமா அந்த வண்டல் மண்ணெல்லாம் விவசாய நிலத்துக்கு கிடைச்சது, நல்ல விளைச்சல் கிடைச்சது, ஏரி ஆளாச்சு, நிறைய நீர் சேமிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். குறித்த காலத்தில் கடற்படை பகுதி முழுவதுக்கும் அதிமுக ஆட்சியில தங்குதடை இல்லாம சாகுபடி செய்ய நீரை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நடவு மானியம் கொடுத்தோம். திமுக ஆட்சியில டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி கடந்த 3 ஆண்டுகளா பயிர் காப்பீட்டு திட்டம் இல்ல. 2 ஆண்டுக்கு முந்தி இதே ஸ்டாலின் டெல்டா காரன் போய் மேட்டூர் அணை திறந்து விட்டாரு. நம்முடைய விவசாயிகள் ஆஹா, டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் உரித்த நேரத்திலே தண்ணீர் திறந்து விட்டார், அற்புதமாக நாம் நடவு செய்யலாம், நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த அந்த நேரத்தில் விளைச்சல் பெறுகின்ற பொழுது தண்ணீர் அதை காஞ்சி போச்சு, வறண்டு போச்சு. 2 லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் பாதிப்படைஞ்சாங்க. பயிர் காப்பீட்டு திட்டம் பதிவு செய்யாத காரணத்தால இழப்பீடு கிடைக்கல. திமுக ஆட்சியில இழப்பீடு கொடுக்கல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கஜா புயல் வந்தது, புரட்டி போட்டது இந்த பகுதியை. எந்தெந்த விவசாயிகளுக்கு என்னென்ன பயிர் கணக்கிட்டோம், அதற்கு தேவையான இழப்பீட்டு தொகையை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நான் பெருமையா அந்த நேரத்தில் குறிப்பிட, நானும் ஒரு விவசாயி, விவசாய வழி, அந்த வழி எனக்கு தெரியும். இந்த விவசாயி படுகின்ற கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை எல்லாமே எனக்கு தெரியும். அவன் பயிரிட்டு அறுவடை செஞ்சு வீட்டுக்கு வந்தா தான் நிஜம். அப்படிப்பட்ட ஒரு சோதனையான தொழில், ஒரு கடினமான தொழில் விவசாய தொழில். ஆகவே இந்த தொழில் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற வரை, அம்மா ஆட்சி இருக்கின்ற வரை 2 முறை விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது, பயிர் கடன். இன்றைக்கு விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கணும் நிறைய விதிகள் பூத்ததா காலையில பேசும்போது சொன்னாங்க. சிபில் என்று ஒரு விதி பூத்தாங்க. இன்றைக்கு கடன் கிடைக்க முடியல. விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் கடன் கிடைச்சாதான் சாகுபடி செய்ய முடியும். இந்த முதலமைச்சருக்கு ஒன்றும் தெரியாது, பொம்மை மாதிரி. விவசாயத்தை தெரிஞ்சாதானே தெரியும். உரிய நேரத்தில் நடவு செஞ்சாதானே விளைச்சல் பெற முடியும். உரிய நேரத்தில் கடன் கிடைச்சாதானே விவசாயி போய் அந்த சாகுபடி செய்ய முடியும். ஆக இன்றைக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவுல கடன் பெறுவதில் பெரிய சிக்கல். அதிமுக ஆட்சி வந்தா சிக்கல் தீர்க்கப்படும். அது மட்டும் இல்ல, உரம் கிடைக்கல. உரம் கிடைக்கலையா? கிடைக்குதா? உரிய நேரத்தில் உரம் கிடைச்சாதான் பயிர் செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சல் கிடைக்கும். விவசாயிகள் எங்களுக்கு தெரியும். அதனால அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை அந்த குறித்த காலத்தில் விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் உரங்கள் கிடைத்தது. இன்றைய தினம் உர கட்டுப்பாடு. ரேஷன் கடையில் 2 வருஷத்துக்கு முந்தைய நான் பார்த்தேன், ரேஷன் கடையில் நிக்கிற மாதிரி உரம் வாங்குறதுக்கு லைன் நிக்கிறாங்க, கியூல நிக்கிறாங்க. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தேவையா? தொடர வேணுமா? இந்த ஆட்சியில எல்லா துறையிலும் ஊழல் மலிஞ்சு போச்சு. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இல்லாத துறையே இல்ல. எல்லா இடத்திலும் லஞ்சம் தாண்டம் ஆடுது. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்னைக்கு அமலாக்கத்துறை டாஸ்மாக் ஊழல் கண்டுபிடிச்சிருக்குது. முதல்ல 1000 கோடி நாங்க, இப்ப 40,000 கோடிங்கிறாங்க. ஆக இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே சாதனை, கொள்ளையடிச்சுதான் சாதனை. 40,000 கோடி கொள்ளையடிச்சிட்டார். இது நாம சொல்லல. திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஒரு நிதி அமைச்சர் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, திரு
சபரீஸ் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 30,000 கோடி கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தடுமாறிக் கொண்டிருப்பதாக அந்த திமுக அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சரே சொன்னார். அப்ப உண்மைதானே? நாம சொல்லல, நீங்க சொல்லல, நான் சொல்ல. திமுக அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சரே சொல்றானா எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பீங்க? உண்மைதான், அவர் சொல்றது நெஞ்சம்தான். ஏன்னா டாஸ்மாக் கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா. யார் வாங்கினது? உங்களுக்கு பேர் தெரியுமில்ல? அவர் அமைச்சராக இருக்கும்போது இப்போ வாங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆளுக்கெல்லாம் கடைக்கு போக மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். தப்பு வேண்டாம், இருந்தாலும் என்ன பண்றது, பழக்க தோஷம். அதனால இன்னைக்கு நம்முடைய மக்கள்கிட்ட 10 ரூபா வாங்குறாங்க கடையில், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா. ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில், ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450 கோடி மக்களுடைய பணம் மேலிடத்துக்கு போதுங்கிறான். வருஷத்துக்கு 5400 கோடி. அதுல நிறைய அதுல ஊழல். ஆக இப்படி டாஸ்மாக் ஊழல மத்திய அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிடுது. இன்றைக்கு திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பல பேர் பத்திரமா இருப்பாங்க. எங்க இருப்பாங்களோ அங்க இருப்பாங்க. ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுகவை பழித்து இழுத்து அவதூறா பேசிட்டு இருக்கிறீங்க. அண்ணா திமுக பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி. இந்த இயக்கம் புனிதமான இயக்கம். அம்மா தன் உடல்நிலையும் பொருட்படுத்தாம மக்களுக்காக உழைத்து மறைந்த தலைவர்கள் உருவாக்கிய கட்சி. எங்க கட்சியில வாரிசு அரசியல் கிடையாது. உங்களை போல திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், திரு உதயநிதி, இன்பநிதி, இது என்ன குடும்ப கட்சியா? வாரிசு அரசியலா? மன்னராட்சா? இன்னைக்கு இந்தியாவில மன்னராட்சி ஒழிச்சுக்கிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மன்னராட்சி கொண்டாடுறதுக்கு திரு கருணாநிதி குடும்பம் முயற்சிக்குது. இதை முறியடிக்க வேண்டுமா வேண்டாமா? ஏன் யார் வேணாலும் வரலாம். ஏன் அண்ணன் வயசு பண்ணி வரலாம், இங்க இருக்கிற முன்னாடி வரலாம். என்ன உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்திருக்காங்களா? முதலமைச்சர் இவருதான் வரணுமா? கட்சிக்கு யார் வேணாலும் வா. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி. யார் வேணாலும் வரலாம். எடப்பாடி பழனிசாமினா இங்க இருக்கிற சின்னசாமி வருவாங்க, இங்க இருக்கிற கந்தசாமி வருவாங்க. யார் வேணாலும் உழைத்து விசுவாசமா இந்த கட்சிக்கு இருந்தா யார் வேணாலும் வரலாம். அதுக்கு நானே உதாரணம். திமுக கட்சியில் இப்படி சொல்லி பார்க்கலாம், ஒரு வார்த்தை சொல்லி பார்க்கலாம். எனக்கு பின்னால எங்க குடும்பத்தை தவிர இந்த கட்சிக்கு உழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் முதலமைச்சராக வர முடியும் என்று ஒரு வார்த்தை சொல்லு. திமுகவில் கடினமா உழைத்து பல முறை சிறைக்கு போய் வந்தவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் திமுக கட்சி தலைவராக சொல்லு. சொல்லவே மாட்டாங்க. குடும்பம் தான் கட்சி, கட்சி தான் குடும்பம். 3 நாளைக்கு முந்தி பாத்தீங்களா, நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறேன். ஸ்டாலின் சொல்றாரு, ஆமா எங்க குடும்பம் தான் கட்சி அப்படின்னு ஓப்பனா பேசுறாரு. கொஞ்சம் கூட வெக்கமானவங்களா பேசுறாரு. என்னையா இது ஜனநாயக நாடு. ஆனா உங்க கட்சியில அப்படித்தான் இருக்கும். எல்லாம் அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த மந்திரியே சொல்றாரு, இன்பநதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று. அப்புறம் கொள்ளையடிக்கிற மந்திரி அப்படித்தானே பேசி ஆகணும், இல்லைன்னா எடுத்து விடுவாங்க. அமைச்சர் எழுதி விடுவிச்சார. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கார்பரேட் கம்பெனி, அது கட்சி அல்ல, கம்பெனி ஆக்கிட்டாங்க. அந்த கம்பெனியில இன்னைக்கு கோடி கோடியா ஆயிரக்கணக்கான கோடி குமிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேணுமா? மக்கள் ஆட்சி வேணுமா உங்களுக்கு? இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகளை காப்பாற்றணும், விவசாய தொழிலாளியை காப்பாற்றணும். பசுமை வீடுகள் கொடுத்தோம், உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் அவர்களுக்கு உதவி செஞ்சோம், விலையெல்லா கரை மாடு கொடுத்தோம், விலையெல்லா ஆடுகள் கொடுத்தோம், விலையெல்லா கோழி. நான் கோழியும் கொடுத்தேன். நான் விவசாயி கொடுக்கிறேன். என்ன தப்பு? நம்ம தொழிலையா, நமக்கு என்ன வெக்கம்? அதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் திருடுனா தப்பு, சொந்தமா உழைச்சா தப்பே இல்ல. இவர் போய் கொள்ளையடிச்சா தான் தப்பு. ஊர் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சா தப்பு, ஏழைகளை சுருடனா தப்பு. ஆனா அண்ணா திமுக ஆட்சி அப்படி இல்ல. இன்னைக்கும் சிறந்த ஆட்சி என்று மக்கள் சொல்வதற்கு சிறப்பான திட்டத்தை கொண்டாடும்.
இன்னைக்கு நாட்டு மக்கள் மதிக்கின்ற அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை அம்மா அவர்களும் கொடுத்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு நான் கொடுத்தோம். எவ்வளவு கஷ்டப்படுத்தின நீங்க எங்களை, கொஞ்சமா நஞ்சமா ஒரு கிராமத்திலிருந்து வந்த விவசாய எப்படி எல்லாம் துன்பப்படுத்தின அண்ணன் இருந்தாங்க. நாங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக எல்லாம் இருந்தாங்க. அந்த அவையே பார்த்துட்டு இருந்தது, நாடே அந்த தொலைக்காட்சி பார்த்துட்டு இருந்தது. என்னைய முதலமைச்சரான உடனே இன்னைக்கு மேதக ஆளுநர் வரை நீங்க சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கணும் உத்தரவு போட்டாரு. அதன்படி பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது என் டேபிள்ல வந்து டான்ஸ் ஆடுறான். ஏங்க, ஒரு முதலமைச்சர் டேபிள்ல டான்ஸ் ஆடுறான். இவரெல்லாம் இவெல்லாம் வந்தா நாடு உருப்படியாமா? சட்டமீற்ற மாமன்றம் அங்க ஆடுறாங்க. சபாநாயகரை பிடிச்ச கீழே இழுத்து விட்டு திமுக கட்சிக்காரன் போய் அங்க அமர்றான். எவ்வளவு புனிதமான இருக்க. அதுக்கு மேல இன்னைக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானம் நிறைவேறிட்டு ஸ்டாலினால பொறுக்க முடியல, சட்டை கிழிச்சுக்கிட்டு ரோட்ல போற திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும். அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களில் தனி பெருங்கட்சி ஆட்சி அமைக்கும். சட்டை கிழிச்சிட்டு வெளியே போனீங்க, இப்ப எந்த நிலையில போவீங்கன்னே தெரியாது. எங்களை பார்த்தா பேசுற எடப்பாடி பழனிசாமி உங்க கட்சி காப்பாத்துன, உங்க கட்சி நீ காப்பாத்து, எங்க கட்சி நல்லா தான் இருக்குது. இந்த மக்கள் இருக்கின்ற வரை அண்ணா திமுக ஒண்ணும் பண்ண முடியாது. இது தொண்டல் நிறைந்த கட்சி, இந்த தொண்டல் நிறைந்த கட்சி, தொண்டன் உழைப்பால் இந்த கட்சி நிலைத்து நிக்குது. என்னென்னலாம் பண்ணீங்க, எத்தனை வழக்கு போட்டீங்க, எங்க ஆளுகள் எல்லாம் எட்டப்ப மாதிரி விலைக்கு வாங்கி எதிர்த்து ஓட்டு போட வச்சீங்களா, அத்தனை முறியடிச்சோம்ல உங்களால. அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் இன்னும் சொல்றார், அண்ணா டிஎன்பிசி ஊழலாம், இப்ப எல்லாத்திலையும் ஊழல் இருக்குது. ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கு எல்லாத்திலையும் ஊழல் நிறைந்த அரசாங்கம். இது அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு விசாரணை மேற்கொள்ளப்படும். படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேணும். கூட வரும்போது சொன்னாங்க, அந்த உள்ளாட்சியில பொறியாளர் தேர்வு நடக்கும். அதுல அண்ணா திமுக ஆட்சி வரைக்கும் டிஎன்பிசி மூலமா தேர்ந்தெடுத்தாங்க. எழுத்து தேர்வுமா தேர்ந்தெடுத்து அதை முழுமையா திருத்தி அறிவிச்சாங்க. இப்போ இஷ்டத்துக்கு செய்வதாக கேள்விப்பட்டோம். அப்படி ஏதாவது அதிகாரிகள் தவறா செஞ்சா அவர் இருக்கிற இடம் வேற இடமா போயிடும். ஒருத்தரும் காப்பாற்ற மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் என்ன அறிக்கை சொன்னீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 5.5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னீங்க. அரசாங்கத்தின் சார்பா 3 லட்சம், அரசு காலி பணியிடங்கள் 3 லட்சம், அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் 2 லட்சம், 5.5 லட்சம், வெறும் 50,000 தான் நிரப்பி இருக்கிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் நிதிநிலை அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க, வெறும் 50,000 பேர் தான் இதுவரைக்கும் நிரப்பி இருக்கிற. இந்த 3 மாசத்துக்கு முந்தி ஒரே மாசத்துல 20,000 பேர் பணி ஓய்வு பெற்றுக்கிறாங்க. இந்த 4 வருஷத்துல 75,000 பேர் பணி ஓய்வு பெற்றுக்கிறாங்க. அப்படின்னா வெறும் நீ 50,000 தான் நீ வந்து பணி ஆன வழங்கி இருக்கிறீங்க. ஏற்கனவே 5.5 லட்சம், இதுல 70,000 50,000 போனா 20,000, 5,70,000 பணியிடம் இன்னும் காலி இடம் அப்படியே இருக்கு. யார ஏமாத்துற நாடகம், அத்தனையும் பொய், உண்மையே கிடையாது. எல்லாவற்றிலும் ஊழல் செய்வதுதான் தாரக மந்திரம். விலைவாசி எப்படி இருக்குது? அண்ணா திமுக ஆட்சியில் விலைவாசி நீங்க ஒப்பிட்டு பாருங்க. இன்றைக்கு புள்ளி விவரத்தோட நான் வந்து நிதியில் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். அண்ணா திமுக ஆட்சியில் எவ்வளவு? திமுக ஆட்சியில் 2021 அண்ணா திமுக ஆட்சி பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 50 ரூபாய். இன்றைக்கு 77 ரூபாய்க்கு விற்கிது பச்சரிசி. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ 50 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில். இன்றைய தினம் 72 ரூபாய்க்கு விற்கிது, 22 ரூபாய் அதிகம். இட்லி புழுங்க அரிசி 1 கிலோ 30 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில். இன்றைக்கு 48 ரூபாய் விற்கிது, 18 ரூபாய் அதிகம். கடல் எண்ணெய் 1 லிட்டர் அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபாய், இன்றைக்கு 190 ரூபாய், 60 ரூபாய் அதிகம். நல்லெண்ணெய் 1 லிட்டர் 250 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில். இன்றைக்கு 400 ரூபாய்க்கு விற்கிது, 150 ரூபாய் அதிகம் திமுக ஆட்சியில். துவரம்பருப்பு 1 கிலோ 74 அண்ணா திமுக ஆட்சியில். இன்றைக்கு 130 ரூபாய்க்கு விற்கிது, 56 ரூபாய் அதிகம்.
உளுத்தம் பருப்பு 1 கிலோ 79 ரூபா, இன்னைக்கு 120 ரூபாய்க்கு விற்குது, 41 ரூபா அதிகம். இப்படி விலைவாசி அதிகமானா மக்கள் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? இன்னைக்கு வருமானம் குறைஞ்சு போச்சு, விலைவாசி உயர்ந்து போச்சு, மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். இதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. இன்னைக்கு ஒரே சாதனை, உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்கிறார். இதான் நாட்டுக்கு தேவை. அவர் வந்ததான் இந்த நாட்டை காப்பாற்ற போறாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கட்டுமான பொருட்கள், இன்னைக்கு வீடு கட்டணும்னா ஏற்கனவே கட்டிட்டு இருக்கிறீங்க, சாதாரண ஏழைகள் நடுத்தர மக்கள் வீடே கட்ட முடியாது. இன்னைக்கு எம்சாண்ட் ஒரு யூனிட் அதிமுக ஆட்சியில் 2021 3000, இன்னைக்கு 5500 ரூபாய் எம்சாண்ட் ஒரு யூனிட். ஒரு யூனிட் ஜல்லி 2000 ரூபாய்க்கு வித்துது, 4500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு டன் கம்பி 40,000 வித்துது, இப்ப 70,000 ரூபாய்க்கு விற்குது. செங்கல் 6 ரூபா, இன்னைக்கு ஒரு செங்கல் 10 ரூபா. மரம் கேட்க வேண்டியதே இல்ல, விலையே கேட்கல. அந்த விலை கேட்டா நமக்கு ஜன்னி வந்துடும். அப்படி மர விலை உயர்ந்து போச்சு. வீடு கட்ட முடியுமா? சிமெண்ட் அதிமுக ஆட்சியில யூனியன்ல 190 ரூபாய்க்கு கொடுத்தோம், இப்ப வெளியில 340 ரூபாய்க்கு விற்குது திமுக ஆட்சி. இப்படி கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்ததுனால வீடு கட்ட முடியல. இந்த தொழில் ஈடுபட்டவர்களா வேலை இல்லாம இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? மக்களோட ஆட்சி வேணுமா? அது மட்டும் இல்ல, இந்த கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில ஒரு வேளாண்மை கல்லூரி ஆரம்பிச்சாங்க. சரி, மக்களும் பார்த்தாங்க, பரவாயில்ல நம்ம ஏரியால வேளாண் கல்லூரி அமைக்கிறாங்க. இது வரைக்கும் இது கட்டணமே கட்டல. முதல் வருஷம் படிச்ச பையங்க 2வது வருஷத்துல வெவ்வேறு இடத்துல ஒரு வருஷம் படிக்கிறதா இருக்கிற, மீதியெல்லாம் வெவ்வேறு பகுதியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் எந்த திட்டத்தை அறிவித்தாலும் உடனுக்குடன் அதுக்கு தேவையான கட்டடத்தை கட்டி அந்த மாணவர்களுக்கு நல்ல கல்வி கொடுத்தோம். அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டுல 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து கொடுத்தோம், 7 சட்டக்கல்லூரி கொடுத்தோம், 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 67 கலை மற்றும் அறிவியல் கொடுத்து நிறைய படிக்க வச்சோம். இந்த ஆட்சியில் அப்படி இருக்குதா? அது மட்டும் இல்லைங்க, நீங்க கிராமம் நிறைந்த பகுதி, கிராமத்தில் இருக்கிற மக்கள் ஏதாவது நோயாப்பட்டா 20 கிலோமீட்டர் போய் நகரத்தில் போய் சிகிச்சை பெறணும், அங்கதான் டாக்டர் இருக்காங்க. இதையெல்லாம் கருத்திலே கொண்டு அங்கங்க மக்கள் அதிகமாக, ஏழை மக்கள் அதிகமாக எங்க வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் தேர்ந்தெடுத்து அம்மா மெடிக்கல் கொண்டாந்தோம். அம்மா மெடிக்கல் கொண்டாந்தோம். ஒரு MBBS டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு உதவியாளர். அங்க ஏதாவது நோய் ஏற்பட்டா அந்த ஏழை மக்கள் அங்க போய் சிகிச்சை பெற்றுக்கலாம். அது பொறுக்க முடியல. ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பதை கூட பொறுக்க முடியாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி உங்கள் மூலமாக வரும். அம்மா மினி கிளினிக் தொடங்கப்படும். கிராமத்தில் மக்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்க அங்கேயே கொடுக்கப்படும். இன்னொன்னு சொல்றார் ஸ்டாலினுடைய அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி நிறைய மேல்நிலை பள்ளி திறந்துட்டாரு, அதுல என்ன செய்யறது, நிறைய செலவாகுதுன்னாரு. அந்த திமுக அரசாங்கத்துக்கு சொல்றோம், கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை மக்கள் அதிகமாக இருக்கின்ற அந்த உயர்நிலை பள்ளியில அங்கேயே ஒரு மேல்நிலை பள்ளி அப்படி திறந்தாதான் அந்த குழந்தைகள் படிக்கும், அவர்களை உயர்கல்வி படிக்க வேணும். அப்படின்னா அந்த பகுதியில் மேல்நிலை பள்ளி திறந்தாதான் அந்த குழந்தைகள் படிக்க முடியும் என்ற நிலை கருதி எங்கெல்லாம் மாணவர் குறைவாக இருந்தாலும் கோரிக்கை வந்தது அங்கெல்லாம் மேல்நிலை பள்ளி தூக்கணும். சட்டமன்றத்திலேயே பேசுறார் கல்வித்துறை அமைச்சர், திமுக கல்வித்துறை அமைச்சர். அண்ணா திமுக ஆட்சியில நிறைய நீங்க திறந்துட்டீங்க, என்ன பண்ணுறாரு? ஓ, கல்விதான கற்க திறந்தோம், எங்க வீட்டுக்கு நாங்க எடுத்துட்டு போயிட்டோம். மக்களுக்கு தேவை, அவள் கேட்டாங்கன்னு கொடுத்தோம். இதுல என்ன தப்பு? அது மட்டுமல்ல, நம்முடைய கிராம சூழ்ந்த பகுதி, ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, விவசாயி தொழிலாளி, ஏழை தொழிலாளி நிறைந்த பகுதி. அதிமுக ஆட்சியில 17-18 நீட் தேர்வுல வெறும் 9 பேர் தான் பாஸ் பண்ணாங்க. அதிமுக ஆட்சியில 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2818 பேர் இன்னைக்கு மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் 2818 பேர் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. இப்படிப்பட்ட திட்டம் ஒரு திட்டமாவது நீ கொண்டாந்தியா? எதுவுமே கிடையாது.
ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, ஏழைகளுக்கு முன்னேற்றுவதற்காக இன்னைக்கு அதிமுக ஆட்சியில இதெல்லாம் நாங்க எடுத்து இன்னைக்கு ஏழைகள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. முதல் செட் வெளிவந்தாச்சு. இந்த ஆண்டு முத 7.5% இடஒதுக்கீட்டில் சேர்ந்த மாணவ மாணவி MBBS முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்படி அழகா எங்கிட்ட வந்து பேசினாங்க. ஐயா, நாங்கெல்லாம் கனவுல கூட நினைக்கல, நாங்க அரசு பள்ளி படித்த மாணவர்கள், ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ₹1 செலவு இல்லாம அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணம் கட்டுச்சு. இப்படி எங்களுக்கு அனைத்து வகையிலும் உதவி செஞ்ச எங்களுக்கு நன்றின்னு சொல்லி என் இடத்துல வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் கிராமத்திலிருந்து வளர்ந்தேன், கிராமத்திலிருந்து வந்தவன், அரசு பள்ளியை படித்தவன். ஆகவே அந்த உணர்வு எனக்கு இருந்தது. இன்றைக்கும் உங்களோட உணர்வோடு பேசுகிறேன். இன்றைக்கு விவசாயிகளுக்கு நிறைய கருவிகள் வாங்கி தரோம். அதுல ஊழல். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மானிய விலையில டிராக்டர் கொடுப்போம், மற்ற உபகரணம் கொடுப்போம். திமுக ஆட்சி வந்த அதெல்லாம் அதிமுக ஆன்லைன்ல பதிவு பண்ணா சீனியாரிட்டி படி முறையா கொடுத்தோம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதெல்லாம் எதுவுமே முறைப்படுத்தல. யார் அவர்களுக்கு வேணுமோ, யார் லஞ்சம் கொடுக்கிறாங்களோ அவர்களுக்கு இன்றைக்கு டிராக்டர் கொடுக்கிறாங்க. ஒரு டிராக்டர் 10 லட்சம் ரூபாய்னா நம்ம விவசாயி, அவர்கள் வந்து பெண் விவசாயிகளா இருந்தா, அவருக்கு நிலம் இருந்தா 50% மானியம், மற்ற விவசாயிகளுக்கு 40% மானியத்தை கொடுத்தாங்க. எல்லாமே திமுக காரனை கொள்ளையடிச்சிட்டு. இதையெல்லாம் முறையாக விசாரித்து தவறு நடைபெற்றிருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். விவசாயியுடைய பணத்தை எவரும் கொள்ளையடிக்க விட மாட்டோம். எதில் வேணாலும் கொள்ளையடி, ஆனால் விவசாயி வயிற்றில் அடிக்காதே, ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது மட்டும் இல்ல, விவசாயி பட்ஜெட்டாம் என்னையா பட்ஜெட் பண்ண, அதனால விவசாயிக்கு என்ன நன்மை அடிச்சாங்க? 20 டிபார்ட்மெண்ட், அதுல என்னென்ன நிதி இருக்குதோ அதெல்லாம் எடுத்து அதுல ஒரு வாசகம் எல்லாம் போட்டு ஒரு புக்லெட் போட்டு 2 மணி நேரம் அந்த வேளாண்மை துறை அமைச்சர் பட்ஜெட் படிக்கிறான். கடைசியில் பார்த்தா பூஜ்ஜியம், ஒண்ணுமே இல்ல. எல்லாம் பல துறை, நிறைய துறை இருக்குது. அந்த துறையில் இருக்குது எடுத்து இதுல வேளாண்மை துறையின் ஒரு பட்ஜெட்டை போட்டு அதுக்கு ஒரு நிதியின் போட்டு நிறைய நிதி ஒதுக்குற மாதிரி சொல்லி ஏமாற்றுகிறார் விவசாயிகளை. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? விவசாயிகளை ஏமாற்ற அரசாங்கம் தேவையா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு விவசாயி என்றால் சாதாரண விஷயம் அல்ல. ரத்தத்தை வீர்வையாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற விவசாயி நல்ல வாழ வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். விவசாயி உற்பத்தி செய்கின்றதுனாலதான் எல்லாமே நல்லா வாழ முடியும். உணவு உற்பத்தியை பெருக்கி கொடுக்கின்றவர் விவசாயி. அப்படிப்பட்ட விவசாயம் செழிக்க அதிமுக ஆட்சியிலே உண்டான நடவடிக்கை எடுப்போம் இந்த நேரத்தில் தெரிவிச்சு, இப்ப உங்களுடன் ஸ்டாலின் வந்துட்டார். இதுவரைக்கும் யாருடன் இருந்தாரோ தெரியல, இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின் வந்திருக்கார். இந்த படத்தை எடுத்துக்கிட்டு, இந்த நோட்டீஸ் எடுத்துட்டு வீடு வீடா வருவாங்க அரசு ஊழியர்கள். இதுனா வரைக்கும் என்ன செஞ்ச? இப்பதான் மக்களுடைய ஞாபகம் வந்திருக்குது. ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தல் வருதுல்ல, அது ஏதாவது ஏமாற்று வேலை பண்ணணும்ல. மக்கள்கிட்ட ஏமாற்றி வாங்கினா தானே ஓட்டு வாங்க முடியும். அதை முன்னிட்டு உங்களுடன் ஸ்டாலின் வராரு. இதுல 46 பிரச்சனை உங்களுக்கு இருந்தா அந்த அதிகாரி சொன்னா 45 நாள்ல தீர்த்து விடுவாராம். அப்புறம் 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த? 4 வருஷம் மக்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல, நீங்களே சொல்லிட்டீங்களா, அச்சடிச்சு கொடுத்துட்டீங்களா, ஏன் தீர்ல? தீர்க்க முடியாது. அத்தனை பொய். அது மட்டுமல்ல, இதே ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது என்ன செஞ்சாரு? கொஞ்சம் இருப்பா தம்பி வேணாம். ஆக தம்பி தம்பி என்ன பண்ண? ஆக இங்க பாருங்க, இங்க பாரு, நீங்க வந்து சிந்திச்சு பார்க்க வேணும். ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேண்டும். சதுரங்க வேட்ட படத்தை பார்த்தோம்ல, உஷாரா இருங்க. ஸ்டாலின் ஆசை தூண்ட பாக்குறாரு. இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அங்கங்க ஒரு மேடை கண்டா பெட்ஷீட்டை போட்டு மக்களை வரவழைச்சு உங்களுடைய பிரச்சனை எல்லாம் நான் வைக்கிற பொட்டியில போடுங்க, மனுவா எழுதி நான் வீட்டுக்கு போட்டு பூட்டு பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சி வந்தோடனே அந்த சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்ப்புனா. அப்புறம் எதுக்கு இது? ஏற்கனவே மனு போட்டாச்சு இல்ல, அங்க இருக்கிற மக்களுடைய பிரச்சனை இதுதான மனு போட்டாங்க. நீங்க வச்ச கோரிக்கையின் அடிப்படையில் நீங்க வச்ச பெட்டியில போட்டாங்க. பெட்டி சாவி தொலைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன், தேடிட்டு இருக்கார் ஸ்டாலின். எப்படிலாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை பாருங்க. ஒரு முதலமைச்சர் இப்படிலாம் நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற முதலமைச்சர் தேவையா? நல்லா சத்தமா சொல்லுங்க.
அது மட்டும் இல்ல, அண்ணன் சொல்றாரு இந்த கீழ்வேலூர் தொகுதி தொடர்ந்து கூட்டணி கொடுக்கறீங்க, இந்த முறை அதிமுக நிக்கும் சொல்ற. உங்களுடைய எண்ணம் நிறைவேறும். எவ்வளவு அழகான மக்கள் இருக்கிறீங்க. அதிமுகவை நேசிக்கின்ற மக்கள் இங்கே நிற்கிறீர்கள். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வர வேண்டும் என்று உங்களுடைய எண்ணம் நிறைவேறும். ஆகவே இன்றைக்கு கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். கடல் நீர் உட்புகாமல் நன்னீர் கடலுக்கு போகாமல் தடுக்க 5 ஆறுகள் தடுப்பணைகள் ரூபாய் 570 கோடியில கட்டியிருக்கிறோம். அதில் 2 கீழ்வேலூர் தொகுதியில் வருது. குடிமராமத்து திட்டத்தின் மூலம் அனைத்து குளங்கள், வாய்க்கால்கள், ஏரிகள் அனைத்தும் நீர்களிலும் தூர்வாரப்பட்டு பாசனம் செஞ்சு கொடுத்துக்கிறோம். இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில், ஏழை மக்கள் நிறைந்த மாவட்டத்தில் உங்களுடைய விருப்பப்படி பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்துக்கிறோம். இவ்வளவு மருத்துவமனை கொடுத்த நீ ஒரு மருத்துவமனை உன்னால கொடுக்க முடிஞ்சதா? தமிழ்நாட்டில் 11 மருத்துவக் கல்லூரி ஒரே ஆட்டில் வாங்கி கொடுத்தேன். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வாங்கி கொடுக்கல. இன்னைக்கு அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போனீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும். அதையும் சரியா செயல்பட மாட்டேங்கிறாங்க. டாக்டர் இல்ல, நர்ஸ் இல்ல, மருந்து இல்ல, ஒண்ணு இல்ல. மக்களுடைய கஷ்டங்களையே புரியல. நான் பார்த்து அந்த கட்டடத்தை வடிவமைச்சு கொடுத்தேன். எந்த இடத்துல என்ன ஆபரேஷன் தியேட்டர் வேணும், மக்களுக்கு என்னென்ன வசதி கொடுக்கணும் பார்த்து உண்மையிலே ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆகா, சிறப்பான மருத்துவமனை கட்டுறமே. மீண்டும் ஆட்சி மலராதா? துரதிருஷ்டமா அதிமுக ஆட்சி மலரல. இருந்தாலும் அடுத்த உங்களால மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்வது உறுதி. வருகின்ற பொழுது அந்த மருத்துவமனை நவீன மருத்துவமனையாகப்படும். ஏழைகளுக்கு உயர்ந்த சிகிச்சை அளிக்கப்படும். அப்போலோ மருத்துவமனையில் என்ன சிகிச்சை, அதே சிகிச்சை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிட்ட அரசு அந்த மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை அளிக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுடைய அரசாங்கம். மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதை நிறைவேற்றுகின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். முடியட்டும் திமுக ஆட்சி, மலரட்டும் மக்களாட்சி. முடியட்டும் திமுக ஆட்சி, மலரட்டும் மக்களாட்சி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை திரு திராவிட முன்னேற்ற கழக அரசு, திரு ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு ஆகிப்போச்சு. திரு ஸ்டாலின் திமுக அரசு மாடல் ஃபெயிலியர் மாடல் அரசு ஆகிப்போச்சு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.